மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில் முக்கிய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி இன்று முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார். பெட்ரோலியம், கச்சா எண்ணெய், மின்சாரம் மற்றும் உரங்கள் போன்ற முக்கிய துறைகளின் நிலையை ஆய்வு செய்கிறார். தாவேகவில் திமுகவினர் ஊடுருவி உள்ளனர். அவர்கள் யாருடனும் கூட்டணி வைக்க விடமாட்டார்கள். விஜயை தனியாக நிற்க வைத்து தோற்கடிப்பதே திமுகவின் திட்டமாக தெரிகிறது என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணை 6 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு 23ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது. ஈரான் போரின் மரணங்களும் வேதனைகளும் மனித குலத்திற்கே அவமான சின்னம். இனியும் நம்மால் மௌனமாக இருக்க முடியாது என்று போப் 14ஆம் லியோ கண்டித்துள்ளார். விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைக்கவும், முக்கிய துறைகளுக்கான இறக்குமதி, புதிய இடங்களுக்கான ஏற்றுமதி உள்ளிட்ட குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தோம். போரின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தாவேக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்து 2 கட்ட நேர்காணலில் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களின் வேட்புமனுவில் இணைக்கப்படும் ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட 115 பேரையும் இன்று பனையூர் அலுவலகத்திற்கு வருமாறு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் அமெரிக்காவின் டெக்சாஸிலிருந்து எல்பிஜி எரிவாயு சரக்கு கப்பல் பைக் 6 பயோனியர் மங்களூரு துறைமுகம் வந்தடைந்தது. புதிய எதிர்காலத்தை எழுதிய முதல் கையெழுத்துதான் விடியல் பயணம் திட்டம் என்று முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். திராவிட மாடல் 2.0வில் இந்த திட்டம் இன்னும் மேன்மையடையும் என்றார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதன்படி உப்பளம் தொகுதியில் அன்பழகனும், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தியையும் பொதுச் செயலாளர் பழனிசாமி வேட்பாளர்களாக அறிவித்துள்ளார். குஜராத் முதல்வர் மற்றும் நாட்டின் பிரதமர் என்று தொடர்ந்து 8931 நாட்கள் அரசின் தலைவராக பணியாற்றி பிரதமர் மோடி புதிய சாதனை படைத்துள்ளார். சிக்கிம் முதல்வராக 8930 நாட்கள் பணியாற்றிய பவன்குமார் சாம்லிங் சாதனையை பிரதமர் மோடி முறியடித்துள்ளார். பிரதமர் மோடியின் இந்த 8931 நாள் பயணம் ஒரு சாதனை மட்டுமல்ல, அது நமது தேசத்தின் சேவையில் ஸ்திரத்தன்மை, நேர்மை மற்றும் தளராத அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்கு ஒரு சான்று என அண்ணாமலை கூறியுள்ளார். திமுகவுடன் தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் விசிக உயர்நிலைக்குழு ஆலோசனை கூட்டம் இன்று நடக்கிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இழுபறி குறித்து முடிவு செய்ய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு இன்று மீண்டும் ஆலோசனை நடத்துகிறது. மத்திய கிழக்கு போரில் சிக்கி இதுவரை 6 இந்தியர்கள் பலியாகியுள்ளனர். ஒருவர் மாயமாகியுள்ளார். அவரை தேடும் பணியை தீவிரப்படுத்தவும், இறந்தவர்களின் உடல்களை விரைவாக தாயகம் கொண்டு வரவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசு நிர்வகிக்கும் பொறுப்பில் 8931 நாட்கள் சேவை செய்தவர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார். அவருடைய இந்த சாதனைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கூட்டாளியாக இந்தியா உள்ளது. அமெரிக்காவுக்கு இந்தியாவால் தான் ஆபத்து உள்ளது, அது எங்களுக்கு தெரியும் என இந்தியாவிற்கான பாகிஸ்தான் முன்னாள் தூதர் அப்துல் பஷீர் கூறியுள்ளார். எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் என்பதற்கு பன்னீர்செல்வம் ஒரு உதாரணம் என செல்லூர் ராஜு தெரிவித்தார். அதிமுக கூட்டங்களில் ஸ்டாலின் குறித்து பன்னீர்செல்வம் பேசாத பேச்சா? அம்மா இல்லை என்றதும் அப்படியே மாறிவிட்டார் என்றார். தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்ட 1200க்கும் மேற்பட்ட சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தலில் போட்டியிட இவ்வளவு இடங்கள் தான் கொடுப்போம் என்று நிர்பந்திக்க திமுக ஒன்றும் பாரதிய ஜனதாவும் இல்லை. ஏற்றுக்கொண்டு அடிபணிவதற்கு நாங்கள் அதிமுகவை போல் அடிமையும் இல்லை என சிபிஐ கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். கியூபாவில் மீண்டும் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் 2வது முறையாக ஏற்பட்டுள்ள இந்த மின்வெட்டால் 10 லட்சம் மக்கள் இருளில் தவித்து வருகின்றனர். சூடானில் உள்ள மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 64 பேர் இறந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இருதரப்புக்கு இடையிலான மோதலில் அந்நாட்டு ராணுவமே ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியாவின் மிக நீண்ட காலம் பதவி வகித்த அரசு தலைவர் பிரதமர் மோடி. தேசத்தை கட்டமைப்பதில் நமது பிரதமரின் அர்ப்பணிப்பும் குடிமக்களை மையமாக கொண்ட ஆட்சி முறையில் அவரது அசைக்க முடியாத உறுதியும் ஒரு புதிய அளவுகோலை அமைத்துள்ளன என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். குஜராத் முதல்வராக பிரதமராக 8931 நாட்களுக்கு மேல் தலைமை ஏற்று மிக நீண்ட காலம் அரசை வழிநடத்திய இந்தியர் எனும் புதிய சாதனையை படைத்துள்ள பிரதமர் மோடியின் தலைமை இன்னும் பல்லாண்டு காலம் தொடரட்டும்.
பாரதம் மென்மேலும் வளரட்டும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்ப, கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழர்கள் நடிகர்களை துதிப்பாடுகிறார்கள். திரைப்படங்களை நேசிப்பதோடு நடிகர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தருகின்றனர் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். திமுக எம்எல்ஏ பழனியாண்டியின் மகன் விஜயபாரதிக்கு சொந்தமான குவாரியில் கடந்த 10 நாட்களுக்கு முன் காணாமல் போன கருப்பசாமி என்பவரின் உடல் மணல் குவியலுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என இந்து முன்னணி கட்சி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். பெண்கள் மீதான வன்முறை மற்றும் பாலியல் தாக்குதல்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்றார். சொத்து வாங்கியதில் மதிப்பை குறைத்து காட்டியதால் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்திய 97.73 லட்சம் ரூபாய் முத்திரை தீர்வையை செலுத்த வேண்டும் என முன்னாள் கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ கீதா மணிவண்ணனுக்கு பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு தராததால் புதுச்சேரி அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் கட்சியிலிருந்து விலகியுள்ளார். முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து என்ஆர் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஈரான் இஸ்ரேல் போரை கண்டு இந்தியர்கள் ஆரவாரமாக குதூகலிப்பதாகவும் குறிப்பாக ஈரானின் அழிவை இந்துக்கள் கொண்டாடுவதாகவும் கமல் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான தாவேக வேட்பாளர் பட்டியல் வெளியானது. பாரதிய ஜனதாவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் திருப்புவனையில் போட்டி. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா வெளியிட்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஏற்கும் விஷயத்தில் இந்திய நிறுவனங்கள் சர்வதேச போட்டியாளர்களை முந்தி வருவதாக டெலாய்ட் நிறுவன ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பிரசாத லட்டு தயாரிக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. விறகடுப்பு மூலம் லட்டு தயாரிக்க அரசின் அனுமதியை கோயில் நிர்வாகம் கேட்டுள்ளதாக தெரிகிறது. 48 மணி நேரத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக திறக்க வேண்டும், இல்லையென்றால் ஈரானின் மொத்த மின் கட்டமைப்புகளையும் தகர்ப்போம் என ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் SS கோட்டை சோதனைச் சாவடியில் இன்று அதிகாலை நடந்த வாகன சோதனையில் மதுரையிலிருந்து கார்த்திகேயன் என்பவர் ஆவணமின்றி கொண்டு வந்த ரூபாய் 4.51 கோடி தங்க கட்டி பறிமுதல் செய்யப்பட்டது. பறவை காய்ச்சல் பாதிப்பு 99.9% மனிதர்களுக்கு பரவ வாய்ப்பில்லை. எனவே பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் தெரிவித்தார். விஜயை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க பாரதிய ஜனதா தயாராக இருந்தது. விஜய் மதச்சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததால் தான் ஜனநாயகன் முடக்கப்பட்டுள்ளது என ஆதவ் அர்ஜுனா கூறினார். சினிமாவில் 3 மணி நேரம் நடிச்சுட்டு போற மாதிரி நடிச்சுட்டு போறார் விஜய். சினிமாவில் ரீடேக் எடுக்கலாம், அரசியலில் ரீடேக் எடுக்க முடியாது என தேனி முன்னாள் MP ரவீந்திரநாத் கூறினார். புதுச்சேரியில் 12 மணி நேரம் காத்திருந்தும் பேச்சுவார்த்தைக்கு வராத காங்கிரஸ் கட்சியினரால் கடுப்பான திமுக பேச்சுவார்த்தை குழுவினர் கட்சி தலைமையில் தெரிவிக்க நேற்றிரவு சென்னை புறப்பட்டுச் சென்றனர். தலைநகர் டில்லியில் செய்ய வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதல்வர் ரேகா குப்தா ஆலோசனை நடத்தினார். இந்தியா தனது பாரம்பரிய ஏகாதிபத்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை துறந்துவிட்டு அமெரிக்காவின் அடிமை நாடு போல செயல்படுகிறது என கேரளா முதல்வர் பினராயி விஜயன் விமர்சித்தார். நாட்டில் தொடர்ந்து 2வது ஆண்டாக 100 கோடி டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதென மத்திய நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று அவசர ஆலோசனை மேற்கொள்கிறார். மகாராஷ்டிரா சென்றுள்ள துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் புனே காந்தி நினைவகத்தில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக பாரதிய ஜனதா மூத்த தலைவரும் நடிகருமான சரத்குமார் இன்று தன் ஆதரவாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தி அடுத்தகட்ட முடிவெடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரள சட்டசபை தேர்தலை ஒட்டி வரும் 25ஆம் தேதி காங்கிரஸ் MP ராகுல் அங்கு பிரச்சாரம் தொடங்குகிறார். கோழிக்கோடு கடற்கரையில் அன்றைய தினம் பொதுக்கூட்டம் நடக்கிறது. புதுச்சேரியில் தாவேகா கட்சியினர் வேட்பாளர்கள் கிடைக்காமல் கஷ்டப்படுவதாக ஜோஸ் சார்லஸ் தெரிவித்தார். கூட்டணி கட்சியுடன் இணைக்காமல் ஆதவ் அர்ஜுனா கெடுத்துக் கொண்டு வருகிறார் என்றார். உத்தர திருவிழா மற்றும் ஆராட்டு விழாவிற்காக சபரிமலை கோயில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை மேடவாக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்தவர்களிடம் சட்டவிரோதமாக சாப்பாட்டுடன் கேஸ் சிலிண்டருக்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 2 ஆண்டுகளுக்கு பின் இன்று பங்குனி உத்திர விழாவுக்கான கொடியேற்றம் நடந்தது. பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். உள்நாட்டு விமான கட்டண உச்சவரம்பை நாளை முதல் நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது.
அரசின் இந்த அறிவிப்பால் விமான கட்டணம் மீண்டும் பன்மடங்கு உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக துணி துவைக்கும் சோப்பு, வாஷிங் பவுடரின் விலை உயர்த்தப்படும் என தமிழ்நாடு சிறு தொழில் சோப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதி அளிக்கவில்லை என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 2016ஆம் ஆண்டு ஒப்பந்தப்படி எரிபொருள் நிரப்புதல், பழுதுபார்த்தலுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக விளக்கமளித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலினை காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் சந்தித்தார். புதுச்சேரியில் நாளையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடையவுள்ள நிலையில் திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பது தொடர்பாக சிதம்பரம் ஆலோசித்தார். நாடு முழுவதும் வங்கிகள், ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கான புதிய கட்டணங்கள், விதிகள் ஏப்ரல் 1 முதல் அமலாகின்றன. எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்களில் 10,000க்கு மேல் பணம் எடுத்தால் ஓடிபி கட்டாயமாகும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். 3 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களை சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்ததுடன் அந்நாட்டு தூதரக ஊழியர்கள் 5 பேர் 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறும் உத்தரவிட்டது. திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகியது. சட்டசபைக்கு உள்ளேயும் வெளியேயும் தமிழக அரசிடம் பல கோரிக்கைகளை முன்வைத்தோம். ஆனால் எங்களின் எந்த கோரிக்கைகளையும் திமுக அரசு பொருட்படுத்தவில்லை என அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு மூலம் பிரதமர் மோடியின் படத்தை சித்தரித்து அதனை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு தவறான தகவல்களை பரப்பி தவறாக வழிநடத்தியதாக பீகாரைச் சேர்ந்த சித்தநாத்குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரியில் கொல்லங்கோடு பத்திரகாளியம்மன் கோவிலில் 1150க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சை நடந்தது. தமிழகம், கேரளாவைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டால் அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவுக்கு தொடர்புடைய எரிசக்தி நிலையங்கள், ஐடி கட்டமைப்புகள், கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் குறிவைக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. வியாபாரிகளிடம் பணம் பறிமுதல் செய்யும் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும். 27ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 31ஆம் தேதி சென்னையில் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். திமுகவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகளின் ஆட்சிதான் நடக்கிறது. ஆட்சி மாறியுள்ளதை தவிர காட்சி மாறவில்லை என திமுகவிலிருந்து விலகிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறினார். மதத்தின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்தும் என்டிஏ கூட்டணியில் இணைய மாட்டோம் என்றார். நீர் நம்மை தாங்கி நிற்பதோடு மட்டுமல்லாமல் பூமியின் எதிர்காலத்தையும் வடிவமைக்கிறது. உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நீரின் ஒவ்வொரு துளியையும் சேமித்து அதை பொறுப்பாக பயன்படுத்துவதற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவோம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து எம்பி கனிமொழியிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதிலளிக்காமல் கையெடுத்து கும்பிட்டவாறு சிரித்துக் கொண்டு சென்றார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் ஊசுடு தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்த பாஜக எம்எல்ஏ சாய் சரவணன்குமாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அதிருப்தியில் இருந்த அவர் பாஜகவிலிருந்து விலகியுள்ளார். அவரது விலகலால் அம்மாநில பாஜகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. திமுக அரசை இயக்குவது RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள்தான் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறினார். பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை ஏற்க முடியாது என்றார். ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதியும் தமிழக SC/ST ஆணைய தலைவருமான தமிழ்வாணன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பாஜக நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் 40 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் தமிழிசை பெயர் நீக்கப்பட்டுள்ளது. 2024 நடந்த பார்லிமெண்ட் தேர்தலின் போது தமிழிசை பெயர் இடம்பெற்றிருந்தது. நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடியவுள்ளது. ரஜினியின் மருமகளாக நடித்த மிர்னா மேனன் படத்தின் அப்டேட் ஒன்றை தெரிவித்துள்ளார். அவர் கூறும்போது, ஜெயிலர் முதல் பாகத்தின் இன்டர்வல் காட்சியை பார்த்தபோது இப்படி ஒரு காட்சி வந்ததே இல்லை என்று பிரமித்தேன். முதல் பாகத்திற்கே அப்படி என்றால் 2ஆம் பாகம் எப்படி இருக்கும் என நீங்களே நினைத்து பாருங்கள் என கூறி படத்தின் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் 9 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர்கள் நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் காரைக்கால் தெற்கு தொகுதியில் அருள்முருகன் போட்டியிடுவார் என 10வது வேட்பாளரையும் அக்கட்சி அறிவித்துள்ளது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுயேட்சை முன்னாள் எம்எல்ஏ சிவசங்கரன் காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்துள்ளார். நாங்கள் 6 தொகுதிகள் கேட்டோம், 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். முதல்வர் கூறியிருப்பதால் அதனை பரிசீலிக்க வேண்டியது எங்கள் கடமை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் கூறினார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பாஜ NR காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின்
காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், ஏகாம்பரநாதர் கோயிலில் வேட்புமனு மற்றும் கட்சியின் சின்னமான தர்பூசணியை வைத்து சாமி தரிசனம் செய்தார். சாத்தான்குளத்தில் கடந்த 2020 தந்தை ஜெயராஜ், மகன் பெனிக்ஸ் இருவரும் போலீஸ் கஸ்டடியில் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் மதுரை மாவட்ட கோர்ட் நாளை தீர்ப்பளிக்கிறது. கட்சியை கலைத்து பாஜகவுடன் இணைந்தபோது தனது கோரிக்கைக்கு செவிசாய்ப்பதாக பாஜக கூறியது, ஆனால் செய்யவில்லை என சரத்குமார் குற்றம் சாட்டினார். தேசிய பொறுப்பு வழங்குவதாக கூறினர், ஆனால் வழங்கவில்லை. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என நினைக்கிறேன் என்றார். நான் யாருக்கும் பயந்தவன் அல்ல. சினிமாவில் உச்சத்தில் இருந்தபோதே அரசியலுக்கு வந்தேன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை சந்திக்க உள்ளேன். பாஜகவில் எனக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படாதது ஆதங்கமாகத்தான் உள்ளது என சென்னையில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் நடிகர் சரத்குமார் பேசினார். சட்டசபை தேர்தலில் நானும் ராதிகாவும் போட்டியிடப் போவதில்லை என சரத்குமார் தெரிவித்துள்ளார். தலைமை சொன்னாலும் கேட்கப் போவதில்லை என்றார். ஆதித்ய தர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடித்த துரந்தர் படம் 1300 கோடிக்கு மேல் வசூலித்தது. இதன் 2ஆம் பாகம் 3 நாளில் 500 கோடி வசூலை தாண்டியது. படத்தை பார்த்த இயக்குநர் ராஜமௌலி, முதல் பாகம் ரசித்தேன், 2ஆம் பாகம் அதைவிட பிரம்மாண்டத்திலும் ஆன்மாவிலும் மிஞ்சிவிட்டது. படத்தின் அடிநாதமான உணர்வை படம் முழுதும் கடத்த இருக்கிறார்கள் என பாராட்டியுள்ளார். நடிகை திவ்ய வித்யா பல படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். இவர் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2வில் நடிப்பதாக அப்போது செய்தி வெளியானது. ஆனால் படத்தில் அவரது காட்சிகள் இல்லை. இது பற்றி பேசியுள்ள திவ்ய வித்யா, புஷ்பா 2வில் நான் 20 நாட்கள் படப்பிடிப்பில் பங்கேற்றேன், 10 நாட்கள் டப்பிங் செய்தேன். ஆனால் படத்தில் என் காட்சிகள் எதுவும் இடம்பெறவில்லை. இது எனக்கு மிகுந்த வலியையும் ஏமாற்றத்தையும் தந்தது என கூறியுள்ளார். நீரின்றி நான் இல்லை, நாமும் இல்லை. நாளை நமதாக்க நீர் அவசியம் என்று உணர்வீர் என உலக தண்ணீர் தினத்தையொட்டி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கத்தார் எல்லைக்குட்பட்ட கடல் பகுதியில் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நடிகை பிரியங்கா மோகன் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து சமீபத்தில் வெளியான படம் மேட் இன் கொரியா. OTT-யில் வெளியான இந்த படம் ஓரளவு கலவையான விமர்சனத்தை பெற்றது. அடுத்து சக்ரா இயக்குனர் MS ஆனந்தன் இயக்கத்தில் மீண்டும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இது தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் என்கின்றனர். படத்தின் தலைப்பு பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. எந்த குழப்பமும் இல்லை, எண்ணிக்கைக்காக கூட்டணியை விட்டு செல்ல மாட்டோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். சென்னையில் போட்டியிட ஒரு தொகுதியை திமுக தலைமையிடம் கேட்டுள்ளோம் என்றார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்காக பிரதமர் மோடி விரைவில் பரப்புரை செய்ய தமிழகம் வருகிறார். ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பரப்புரைக்கு வர உள்ளனர். பாரதிய ஜனதாவின் பி டீமாக அதிமுக மாறிவிட்டது. பாரதிய ஜனதா தலைமையில்தான் கூட்டணி இயங்குகிறது என கனிமொழி தெரிவித்தார். அதிமுக கூட்டணி என சொல்லப்பட்டாலும் பாரதிய ஜனதா தலைமையில்தான் செயல்படுகிறது என்றார். ஈரான் மீது நடத்தப்படும் வான்வெளி தாக்குதல்களை வரும் நாட்களில் பல மடங்கு அதிகரிப்போம் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அச்சுறுத்தல்களை முழுமையாக அகற்றும் வரை எங்களின் நடவடிக்கை ஓயாது என்றார். இயக்குனரும் அரசியல் கட்சி தலைவருமான சீமான் இயக்கத்தில் மாதவன், பிஜு மேனன், பூஜா என பலர் நடிப்பில் 2006 ரிலீஸ் ஆன படம் தம்பி விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றாலும் வசூலில் தோற்றது. தற்போது 20 ஆண்டுகளுக்கு பிறகு தம்பி படத்தை ஏப்ரல் 17 ரீரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மதிப்பீடு என்பதே கிடையாது என்றும் தாவேக தலைவர் விஜய் தலைவரே கிடையாது என்றும் நடிகர் சரத்குமார் கூறினார். திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறியது குறித்த கேள்விக்கு அவரவர்களுக்கு ஒரு கொள்கை உண்டு, எங்களது கூட்டணியில் தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பலமான கட்சிகள் உள்ளன என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் அளித்துள்ளார். ஸ்டாலினுக்கு யாராலும் அழுத்தம் கொடுக்க முடியாது, ட்ரம்பே மிரட்டினாலும் அவர் பணிய மாட்டார் என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழகம் என்றைக்கும் தலை குனியாது என்றார். பங்குனி 2ஆம் வாரத்தை முன்னிட்டு பாரம்பரிய பாடைக்கட்டி திருவிழா நடைபெற்றது. அம்மனிடம் மறு உயிர் வாங்கும் ஐதீகப்படி நோயுற்றவர்களை உயிருடன் பாடைக்கட்டி தூக்கி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் இந்த வினோத நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்க வேண்டும் என ஆதரவாளர்கள் வலியுறுத்தினார்கள். ஆனால் தற்போது கட்சியை புதுப்பிக்கும் எண்ணம் இல்லை என சரத்குமார் தெரிவித்தார். நெல்லையப்பர் கோயிலில் பங்குனி உத்தரவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூட்டணியை விட்டு வெளியேறியதாக எங்களுக்கு இன்னும் முறைப்படி தகவல் தெரிவிக்கவில்லை என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீரங்கம் மேலூர் 37 அடி உயர சஞ்சீவன ஆஞ்சநேயர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புனித நீர் கலசங்கள் யானை குதிரை கோலாட்டத்துடன் ஸ்ரீரங்கம் சித்திரை வீதிகளில் வலம் வந்து கோயிலை வந்தடைந்தது. ட்ரம்ப் விதித்த 48 மணி நேர கெடு முடிவதற்குள் எதிரிகளின் கப்பல்களை தவிர மற்ற அனைத்து கப்பல்கள் போக்குவரத்திற்கும் ஹார்முஸ் ஜலசந்தி திறந்தே இருக்கும் என ஈரான் அறிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலுக்கு முன் மாநில நிர்வாகிகள் முதல் கிளை நிர்வாகிகள் வரை மொத்த கட்சி நிர்வாகிகளையும் தவிக தலைவர் விஜய் சந்திக்க உள்ளார். அவர்களுடன் போட்டோஷூட் நடத்தவும் திட்டமிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்கா போர் சூழலில் எரிபொருள் விலையை 25% உயர்த்துவதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது. 317 ரூபாயாக இருந்த 1 லிட்டர் பெட்ரோல் 398க்கு விற்கப்படுகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 79 ரூபாய் அதிகரித்து 382க்கு விற்கப்படுகிறது. ஈரான் போர் காரணமாக பிரிட்டனின் அதிநவீன டாமாஹாக் ரக ஏவுகணைகளுடன் கூடிய HMS ஆன்சன் என்ற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அரபிக்கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி தமிழ்வாணன் மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ்வாணன் மறைவு செய்து அறிந்து வருந்தினேன். நீதி வழங்கும் பணியிலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை காக்கும் பணியிலும் திறம்பட செயல்பட்டவர் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்நாட்டில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். புதிய கட்சிகள் இணைப்பால் கடந்த தேர்தலை விட 14 தொகுதிகளை குறைத்து போட்டியிட திமுக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 173 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை 159 தொகுதிகளில் திமுக களம் இறங்கும் என கூறப்படுகிறது. தெலுங்கு நடிகர் ஆதி தமிழில் மிருகம் படம் மூலம் அறிமுகமானார். அடுத்து பல தமிழ் படங்களில் நடித்தார். சமீபத்தில் மிருகம் பட அனுபவம் குறித்து பேசிய ஆதி, படத்தின் முதல் பாதியில் எடை கூட்டி நடித்தேன். இதற்காக கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டேன். 2ஆம் பாதிக்காக 3 மாதத்தில் உடல் எடையை குறைக்க வேண்டிய கட்டாயம். இதனால் சாப்பிட முடியாமல் கை நடுங்கும் அளவிற்கு பலவீனமாக இருந்தேன். அந்த படத்துக்கு அந்த உழைப்பு தேவைப்பட்டது, செய்தேன் என்றார். விளாத்திக்குளம் மாணவியின் குடும்பத்தினரை MP கனிமொழி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த வழக்கில் குற்றவாளிக்கு கிடைக்கும் தண்டனை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதியாக இருப்பதோடு பெண்களுக்கு எதிரான குற்றம் புரிவோருக்கு பாடமாகவும் இருக்க வேண்டும் என்றார். திரைத்துறைக்கு எப்போதும் நல்ல படங்களையும் காமெடி படங்களையும் கொடுப்பேன். முக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை என் மூலமா சொல்லணும்னு நினைக்கிறவங்க எந்த கதையா இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க, நான் சத்தியமா பண்ணுவேன் என இயக்குநர்களுக்கு காமெடி நடிகர் யோகி பாபு அழைப்பு விடுத்துள்ளார். திமுகவுடன் பயணிக்கத்தான் காங்கிரஸ் விரும்புகிறது. அதனால் தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி என்பது குறித்து தலைமை பேசி முடிவெடுக்கும் என புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP தெரிவித்துள்ளார். சர்வதேச பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான மையம் வெளியிட்ட பயங்கரவாத குறியீட்டு பட்டியலில் பாகிஸ்தான் முதலிடம் பிடித்துள்ளது. 163 நாடுகளில் பயங்கரவாதத்தால் ஏற்பட்ட தாக்கத்தை அடிப்படையாக வைத்து இந்த பட்டியலை தயாரித்துள்ளது. ஞாயிறு விடுமுறை தினத்தையொட்டி காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கடற்கரையில் ஏராளமான டூரிஸ்டுகள் குவிந்து கடலில் குளித்து குதூகலித்து ஆனந்தமாக விளையாடி மகிழ்ந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். வாக்காளர்களுக்கு கொடுக்க பரிசு பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாகவும் பணம் பட்டுவாடா செய்வதாகவும் புகார் வந்த நிலையில் சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் எதுவும் கிடைக்காததால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். புஜ்ஜிபாபு சனா இயக்கத்தில் ராம் சரணின் பெத்தி படத்தில் ஜான்வி கபூர், சிவராஜ்குமார், ஜெகபதி பாபு, ஷோபனா என பலர் நடித்துள்ளனர். AR ரஹ்மான் இசை அமைத்துள்ளார். மார்ச் 27இல் ரிலீஸ் என அறிவித்த நிலையில் படப்பிடிப்பு முடியாததால் ஏப்ரல் 30க்கு தள்ளி வைத்தனர். தற்போது போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் முடிய தாமதம் ஏற்படுமாம். இதனால் மீண்டும் ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்க உள்ளார்களாம். விரைவில் புதிய தேதியை அறிவிக்க உள்ளனர். ஈரானுக்கு எதிரான போரில் உலக நாடுகள் இணைய வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். பொதுமக்களை குறிவைத்து ஈரான் தாக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ரயில் மீது கல்வீசி தாக்குதல் நடத்துவது கடுமையான குற்றம். இதற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே எச்சரித்துள்ளது. CCTV மற்றும் நவீன கருவிகள் உதவியுடன் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. தவிக தலைவர் விஜய் மிகப்பெரிய திரை நட்சத்திரம். தனது திரை வாழ்வில் ஒருமுறை கூட தவறான பண பரிவர்த்தனை செய்ததே இல்லை. கருப்பு பணம் என்றால் என்னவென்றே தெரியாது என்று அவரால் சொல்ல முடியுமா என திமுக மீதான விஜயின் ஊழல் குற்றச்சாட்டிற்கு திவ்யா சத்யராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவுக்கு மீண்டும் மதுரை தெற்கு தொகுதி ஒதுக்கப்படலாம் என்றும் அந்த தொகுதியில் பூமிநாதன் வேட்பாளராக களமிறங்குவார் என்றும் கூறப்படுகிறது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 23, 24ஆம் தேதிகளில்
லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தம் முடிவடைந்த பின் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் வரும் 26ஆம் தேதி வரை பெயர் சேர்க்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 19 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரை 2-2 என சமன் செய்துள்ளது. கன்னியாகுமரி இட்டகவேலி நீலகேசி அம்மன் கோயிலில் அம்மை இறக்க விழா விமர்சையாக நடந்தது. அம்மன் கோயிலிலிருந்து விழா பந்தலுக்கு இறங்கி வரும் அம்மை இறக்கம் மேளதாளத்துடன் கோலாகலமாக நடந்தது.